நம்ம இப்போ பீட்ரூட் சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ நீங்கள் எது எப்போதும் யூஸ் பண்ணுவீங்களோ, நான் இப்போ நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடு வரட்டும், காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை, சோம்பு, மிளகு, இந்த கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க. இது சூடு வந்தோடனே எண்ணெய் காஞ்சோன்னே இதை போடணும். போட்டுட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி கூட போதும். ஏன்னா இது 2 பேருக்குரியது சூப்பு தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். அதனால் இப்போ இது பொரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். நல்லா பொரிஞ்சு இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாங்க இதோட பெரிய வெங்காயத்தை இப்போ நான் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் நல்லா செவந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் பச்சை மிளகாயை போடுறேன். அதோட சின்ன சின்ன பீஸாக நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, சின்ன தக்காளி சின்ன சின்ன பீஸாக, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் போட போகிறேன். அதையும் போட்டு கிண்டி விட்டுங்க. அடுத்து கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை உருவி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சேர்ந்தாப்பில் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், பீட்ரூட் சூப்புக்கு பீட்ரூட்டு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து அதை நல்லா சீச்சு வச்சுருக்கேன். தோலை சீச்சிட்டு இதை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இது 2 பேருக்கு வைக்கிறது. இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை அப்படி இதில் ஊற்றிக்கணும். 3 டம்ளர், பெரிய டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது அப்புறம் 1 கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்க்க போகிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால ஜீரகம் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்காங்க. மல்லி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பட்டை சோம்பெல்லாம் போட்டுட்டோம். இருந்தாலும் இப்போ கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசத்துக்கு. இது நான் வீட்டிலே தயார் பண்ணுவேங்க. அதனால் இது சேர்க்குறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டிட்டு இந்த லிட்டை போட்டு மூடுவோம். மூடிட்டு வெயிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணுங்க. 5 மினிட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு பாசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா
குழவா சேர்ந்தாப்பில் வரும். இப்போ நம்ம இது வெயிட் போட்டுறோம். சவுண்டு வந்ததுக்கப்புறம் இந்த 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ வெயிட்டை எடுத்துகிட்டு மூடியை திறந்துட்டோம். இப்போ பாருங்கள், சுவையான பீட்ரூட் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு.